எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் துவங்கலாம். இறைவழி தியான பிராக்டிஸ் செஷன்ஸ் நம்ம அடிக்கடி வைக்க விரும்பி இருக்கிறோம். இந்த பிராக்டிஸ் செஷன்ஸினுடைய நோக்கம் அப்படின்னா, இன்னும் மூடி உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது மட்டும் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணுறதுனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத உணர்ந்துக்கிறதுக்கான தியரிஸை சொல்றது தான் இந்த வகுப்புகளுடைய நோக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான தியரியை நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். இயக்கம், ஓய்வு, இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நம்ம சிந்தனைக்கு உட்படுத்தணும். இயக்கம், ஓய்வு, இந்த இரண்டுமே ஒரு உயிர் படைப்பின் வாழ்வியலில் இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான அம்சங்கள். எல்லா உயிர்களுமே இயங்குகின்றன, ஓய்வெடுக்கின்றன. ஓய்வில்லாமல் எந்த உயிரும் இயங்குவதில்லை. இயக்கம் என்பதுதான் அவர்களுடைய வாழ்வை அர்த்தப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இயங்கிக் கொண்டே எந்த ஒரு உயிரும் இருப்பதில்லை. இயக்கம், ஓய்வு, இந்த இரண்டுமே இருந்து கொண்டிருக்கு. இயக்கம் அப்படின்னா என்னன்னா செயல்பாடுன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளை நம்ம ஈடுபட்டோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான வேலை பார்க்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நோக்கங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இயக்கங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கின்றனர். இப்போ ஓய்வு அப்படிங்கிறது என்னன்னா, தூக்கம் ஒரு ஓய்வுன்னு சொல்லலாம். கண்ணை மூடி அப்படியே சாஞ்சு உட்கார்ந்து இருக்கிறது ஒரு ஓய்வுன்னு சொல்லலாம். எந்த வேலையுமே செய்யாம சும்மா உட்கார்ந்து இருக்கிறதும் ஓய்வு தான். ஒரு கேளிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதும் ஓய்வு தான். ஸோ ஓய்வுகளில் பல வகை இருக்கின்றது. இப்போ பல்வேறு விதமான இயக்கங்கள், பல்வேறு விதமான ஓய்வு தன்மைகள் இருக்கின்றன. இயக்கங்கள் சரியாக இருக்க வேண்டுமெனில் ஓய்வு சரியாக இருக்க வேண்டும் என்ற தியரியை நம்ம இன்னைக்கு புரிஞ்சோம். இயக்கங்கள் சரியாக இருக்க வேண்டுமெனில் நம்முடைய ஓய்வு சரியாக இருக்க வேண்டும். அதாவது சரியான இயக்கங்கள், நாம் செய்யக்கூடிய பல்வேறு விதமான செயல்பாடுகள் சரியானதாக இருக்க வேண்டுமெனில் நாம் சரியான தன்மைகளில் ஓய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். சரி, இதை இன்னும் கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான இயக்கங்களை ஈடுபட்டிருக்கோம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அதுல நன்மைகள் இருக்குது, தீமை இருக்கு இல்லையா? நன்மையான இயக்கங்களை ஈடுபடலாம், தீமையான இயக்கங்களை ஈடுபடலாமா இல்லையா? அதே மாதிரி ஓய்வுலையும் நிறைய விதமான ஓய்வுகள் இருக்குது. நன்மையான தன்மையிலான ஓய்வும் இருக்குது, கெட்ட தன்மையிலான ஓய்வும் இருக்கிறதா இல்லை? இப்போ பல்வேறு விதமான கேளிக்கைகளில் ஈடுபடுவது கூட, பல்வேறு விதமான போதைகளில் ஈடுபடுவது கூட இன்னைக்கு ரிலாக்ஸேஷன் தானே சொல்றோம். அப்போ அதுவும் ஒரு ஓய்வு தானே. அது ஒரு கெட்ட ஓய்வு. நல்ல ஓய்வு, கெட்ட ஓய்வு ரெண்டுமே இருக்குது. அப்போ இங்க நம்ம சமூகத்துல, நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதுன்றதை கொஞ்சம் கவனிக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன அந்த கூற்றின் அடிப்படையில, அதாவது நம்ம ஓய்வு சரியா இருந்தா தான் இயக்கம் சரியா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னோமா இல்லையா? அப்போ இன்னைக்கு நம்ம ஓய்வு எப்படி இருக்குன்றதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு பெரும்பாலான மனிதர்களுக்கு சரியான தரமான தூக்கம் இல்லை. தூக்கத்தை ஒரு மயக்கமாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்களே தவிர, அதனுடைய கண்ணியம் என்ன, அதனுடைய மகத்துவம் என்ன என்ற உணர்வு ரீதியான அணுகுமுறை என்பது தூக்கம் சார்ந்து பெரும்பாலான மனிதர்களுக்கு இல்லை. இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் பின்னிரவு கலாச்சாரம் அதிகரித்து விட்டது. லேட் நைட்டு தான் எல்லாருமே சாப்பிடுறாங்க, வேலை செய்யறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. சரிங்க, சரியான ஓய்வு எடுக்கிறீங்களா அப்படின்னா ஓய்வு எடுக்கிறது இல்லை. ஓய்வுன்ற பேர்ல சோம்பேறித்தனங்கள் அதிகமாயிடுச்சு, வீணான கேளிக்கைகள் அதிகமாயிருச்சே தவிர, அப்படி சாஞ்சு கண்ணை மூடி எடுக்கக்கூடிய அந்த ஓய்வு என்பது இல்லை. அப்போ ஓய்வும் எந்த தன்மையிலையும் சரியா இல்லை. தூக்கமும் சரியா இல்லை, ஓய்வும் சரியா இல்லை. கேளிக்கைகள் பெருகிடுச்சு, சோம்பேறித்தனங்கள் பெருகிடுச்சு. ஓய்வு சரியாக இல்லாததால் நம்முடைய இயக்கங்களும் செயல்பாடுகளும் சரியான தன்மையில் இல்லை, இருக்க முடியாது. ஏனென்றால் ஓய்வுதான், சரியான ஓய்வுதான் சரியான இயக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல சரியான இயக்கம்தான் சரியான ஓய்வு தன்மைகளை மேற்கொள்வதற்கு விருப்பங்களை உண்டாக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த இடத்துல
இயக்க ஓய்வு சமநிலை என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இயக்க ஓய்வு சமநிலை, நல்ல இயக்கம், நல்ல ஓய்வு, இரண்டுக்கும் இடையே சமநிலை, அளவு மீறாத தன்மை, இயக்க ஓய்வு சமநிலை. இது ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இருக்க வேண்டும், உடலிலும் மனதிலும் இருக்க வேண்டும். இதுதான் ஆரோக்கியத்தின் அடையாளம். இன்னைக்கு நமக்கு உடல் அளவுலையும் சரி, மனதளவுலையும் சரி, சுகவீனங்கள் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு காரணமா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்முடைய இயக்க ஓய்வு சமநிலை என்பது சீர்கெட்டு இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இயக்க ஓய்வு சமநிலை சீர்கெட்டு இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளும். இதுதான் டயக்னாசிஸ். ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டயக்னாசிங் மெத்தடுங்கிறது இதுதான். எந்த ஒரு நோய்த்தன்மையா இருந்தாலும் உங்க இயக்க ஓய்வு சமநிலையில இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீங்க கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணுங்க, எல்லாமே சரியாயிருங்கிறது ஒரு எளிமையான ஆன்மீக மருத்துவம். சரியா? அப்போ இயக்க ஓய்வு சமநிலையற்ற தன்மைதான் நோய்களுக்கு காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த இயக்க ஓய்வு சமநிலையை எப்படி மீட்டெடுப்பது என்றால் அதற்கு உதவக்கூடிய ஒரு நிலைதான் தியான நிலை. இயக்க நிலை, ஓய்வு நிலை என்று புரிந்து கொண்டோம். தியான நிலை என்ற ஒன்றையும் இங்கே நாம் புரிந்து கொள்வோம். இந்த தியான நிலை என்பது ஒரு ஓய்வு நிலை போல தோன்றலாம். என்னங்க அமைதியா கண்ணை மூடி உட்கார்றமே, இது ஓய்வு நிலை என்று தோன்றலாம். அவ்வாறு அல்ல. தியானம் என்பது ஒரு நடுநிலை. ஏனென்றால் தியானம் எப்படி உருவாகிறது என்றால் அது ஒரு இயக்க நிலையாகத்தான் உருவாகிறது. ஏன்னா நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்த உடனே மனசு அக்ரெசிவா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது ஒரு லிட்ரலி அது ஒரு இயக்க நிலை தான். அதுக்கப்புறம் மனசு கொஞ்சம் அப்படியே அடங்குது, ஒரு நடுநிலைக்கு வருது. அதுக்கப்புறம் அது ஓய்வு நிலைக்கு போகுது. அப்போ அந்த தியான நிலை என்பதுல இயக்கமும் இருக்கிறது, நடுநிலையும் இருக்கிறது, ஓய்வு நிலையும் இருக்கிறது. இந்த நடுநிலையில தான் அந்த இயக்க ஓய்வு சமநிலையற்ற தன்மைகள் சரி செய்யப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தியான நிலையில் மட்டும்தான் இந்த சரிப்படுத்துதல் சாத்தியம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தராசு இருக்குது. அந்த தராசுல இந்த பக்கம் வெயிட் போட்டா இந்த பக்கம் இழுக்கும், அந்த பக்கம் வெயிட் போட்டா அந்த பக்கம் இழுக்கும். கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும்போது நடுநிலைக்கு வந்துருமா இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த தியான நிலையில நாம் இருக்கும்போது நம்முடைய இயக்கம், நம்முடைய ஓய்வு, இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய சமநிலையற்ற தன்மைகளை அது சரி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைதான் தியான நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல வகுப்புகளை நான் சொல்லக்கூடிய விஷயம்தான். தியானம் என்பது இன்றைக்கு காலத்தின் கட்டாயமாக மாறியிருக்கு. வேற வழியே கிடையாது. தியான நிலை என்பது நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒன்றாக இன்றைக்கு மாறி இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். தியானம் என்பது ஒரு மருத்துவமும் கிடையாது, வாழ்வியலும் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு நடுநிலை. வாழ்வியல்லாம் என்ன? சாப்பாடுறது, தண்ணி குடிக்கிறது, தூங்குறதெல்லாம் வாழ்வியல். அக்குபஞ்சர் மருத்துவம், ஆங்கில மருத்துவம், யோகா, இதெல்லாம் மருத்துவம். தியானம் மருத்துவமும் இல்லை, வாழ்வியலும் இல்லை, நடுவுல நம்மள மருத்துவத்திலிருந்து மீட்டு வாழ்வியலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நடுநிலை தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு நுட்பம், இறைவனுடைய அருள். இன்னும் அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவனுடைய மன்னிப்பு. தியானம் செய்ய நாம் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறோம் என்றால் அது நிச்சயமாக இறைவனுடைய அருள், இறைவனுடைய மன்னிப்பு என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த தியானத்துல உட்கார்றதுக்கு இல்லாத சேலஞ்ச் எல்லாம் வரும். என்னென்னமோ சேலஞ்சு வரும். சேலஞ்சே இல்லாத ஒரு விஷயமெல்லாம் ஒரு சேலஞ்சா நிற்கும். உட்கார்ந்து கண்ணை மூட முடியாது. ஏன்னா மனம் இரண்டினுடைய அதீத ஆதிக்கத்தன்மை அந்த செயலை மட்டும் உங்களை செய்ய விட. அதுவும் இறைவழி தியானம். இறைவழி தியானம் என்பது தனித்துவமான தியான வழிமுறை. அதை மட்டும் உங்களை செய்ய விடாது. செஞ்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இறைவனுடைய அருளை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், அதை கண்ணியப்படுத்தினீர்கள் என்றுதான் பொருள். போக போக அதை நம்ம உணர்ந்துக்க முடியும். சரியா? ஸோ தியானம் என்பது நம்முடைய வாழ்வின் தேவை, இன்றைய தேவை என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நல்லா இருக்கேங்க, சூப்பரா இருக்கேன், எனக்கு தியானம்னா தேவையில்லை. இன்னும் நல்லா இருப்பீங்க. அந்த நல்லா இருக்கிற நிலை நிலைக்கும். தியானத்தினால நன்மைகள் தான் நடக்கும். தியானத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பிராக்டிஸ் செஷன்ல இந்த ஒரு பார்ட் தான் முக்கியமான பார்ட்.
இந்த நினைவூட்டல் இது எனக்கான தனிப்பட்ட நினைவூட்டலாகவும் கூட நான் எடுத்துக்கொள்கின்றேன். உங்களோடு அதை பகிர்ந்து கொள்ளும். சரி. ஸோ இப்போ நம்ம மெடிடேஷன் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம மெடிடேஷன் அப்படிங்கிறத இன்னும் நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கல. தட் இஸ் ஜனவரி 1ஆம் தேதி நம்ம வந்து இறைவழி தியானத்தினுடைய அறிமுக வகுப்பில் கலந்து கொண்டோம். இன்னும் நம்ம உள்ள போகல. அக நிலையில நிலைத்திருப்பதற்கு பழகி கொண்டிருக்கின்றோம். கண்களை மூடி அமர்ந்து அகசூழலில் நிலைத்திருக்க நாம் பழகி கொண்டிருக்கோம். இதுவே பெரிய விஷயம். இதில் நீங்க பழகுனாலே உள்ள போய் என்ன பண்ணணுன்றது வந்து அப்புறமா ஈஸி ஆயிடும். அதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்து உண்டு. இப்போதைக்கு பிராக்டிஸ்ல கவனம் செலுத்து. இந்த உட்காரக்கூடிய ஒழுங்க நாம கொண்டு வரோம். சரி. அதுல இந்த இந்த சூழல்கள், அதாவது தியானம் செய்வதற்கான சூழல்கள் எங்கு நிகழ்ந்தாலும், எங்கு ஏற்பட்டிருந்தாலும் அதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். சரி. அது இணையவழி வகுப்புகள்ல கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நேரடி வகுப்புகள்ல இருக்கக்கூடிய அந்த உயிரோட்டம், அந்த ஒரு வைப் இணையவழி வகுப்புகள்ல நமக்கு இருக்கும். நம்ம மனசை பொறுத்து. நீங்க எந்த அளவுக்கு ஈடுபாடு காட்டுறீங்களோ அதை பொறுத்து. சரி. ஆனா நேரடி வகுப்புகள் நிச்சயமா அது இருக்கும். இந்த எஃபர்ட் இல்லாம அது இருக்கும். ஆன்லைன் வகுப்புகள்ல கொஞ்சம் எஃபர்ட் போடும். ரைட். ஸோ இப்போ நம்ம தியானம் செய்ய தொடங்கலாம். நாம் அனைவரும் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையிலேயே நம்முடைய கண்கள் இரண்டையும் மூடிக்கொள்ளும். இந்த கண்ணை எப்படி மூடணும்னா, இதுக்கு மேல நம்ம கண்ணை திறக்க போறது இல்ல அப்படின்ற ஒரு தன்மையில மூடணும். அப்பதான் ஒரு ஆழமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துடன் கூடிய அந்த கண்களை மூடுதல் என்பது நிகழும். ஆழமாக கண்களை மூடி நம்முடைய அகசூழலுக்குள் நாம் திரும்புவோம். புற உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது அதன் போக்கில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அக உலகம் என்பது நமக்கான உலகம். இங்கே நாம் தான் பிரதானம். புற உலகில் நாமெல்லாம் பிரதானம் கிடையாது. யாருமே பிரதானம் கிடையாது. அக உலகத்தில் நாம் பிரதானம். நமக்கு கண்ணியமும் மதிப்பும் கிடைக்கக்கூடிய உலகம் நம்முடைய அக உலகம். இந்த ஒரு உணர்வோட நாம கண்ணை மூடி உள்நிலைக்கு திரும்பி அதுல நிலைத்திருக்க வேண்டும். ஒன்றும் இல்லை. கண்ணை மூடி இருக்கிறீங்க இல்லையா? கண்ணை மூடி இருக்கிறது மேல கவனம் வச்சுக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரம். அவசரப்பட வேண்டாம். அடுத்தடுத்து நிலைக்கு போகணும். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம் செலுத்தி தியானத்தில் தொடர்ந்திருங்க. உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்துங்கள். அதிட்டானா நிலை என்பது உடலில் எந்த ஒரு அசைவையும் வெளிப்படுத்தாமல் ஒரு சிலை போல நிலை நிறுத்தி, அதே நேரம் இறுக்கங்கள் ஏதும் இல்லாமல் முற்றிலும் தளர்வான தன்மையில் அசைவற்று இருத்தல் அதிட்டானா எனப்படும். அதிட்டானா நிலையை உடலில் ஏற்படுத்திக் கொள்ளும். ஒரு சிறிதும் அசைவு இருக்கக்கூடாது. தளர்வான உறுதி, தளர்வான அசைவற்ற தன்மை, அதனை மேற்கொள்ளும். உடலை அந்த நிலையில் உறுதியாக நிறுத்துங்கள். அக உலகில் நாம் நிலைத்திருப்பதற்கு இது உதவக்கூடிய ஒரு காரணி. கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம்.
பல்வேறு விதமான எண்ணங்கள் எழுவது பற்றி எந்த கவலையும் தேவையில்லை. எண்ணங்கள் எழட்டும், நகரட்டும், எழுச்சி பெறட்டும். அதனோடு நீங்கள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அது குறித்து உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. எண்ணங்களோடு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கண்கள் மூடப்பட்டிருக்க வேண்டும். உடல் அதிஷ்டானாவில் நிலைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அக உலகில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அக உலகம் என்பது நமக்கான பிரத்யேகமான உலகம். இந்த உலகில் நாம் தான் பிரதானம். இந்த எண்ணங்கள் பிரதானம் அல்ல, அவைகள் வந்து போகக்கூடியவைகள். நாம் தான் பிரதானம் என்ற அந்த உணர்வோடு தியானத்தில் தொடர்ந்திருக்கிறேன். மூச்சின் மீது கவனம் ஏற்பட்டிருக்கலாம். எண்ணங்களோடு நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கலாம். தூக்கம் வருவது போன்ற உணர்வு ஏற்படலாம். உடலில், தோளில் பல்வேறு விதமான உணர்ச்சிகள், சென்சேஷன்ஸ் ஏற்படலாம். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். அதிட்டானா உறுதியாக இருக்க வேண்டும். கண்கள் மூடப்பட்டிருக்க வேண்டும். தியானத்தில் தொடர்ந்திருங்கள். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம். அதிட்டானாவை அவ்வப்போது சோதித்துக் கொள்ளுங்கள். அதிட்டானாவை உணர்ந்து கொள்ளுங்கள். நான் என் உடலை இறுக்கங்களின்றி, முற்றிலும் தளர்வாக, அசைவின்றி
நிலைநிறுத்தி இருக்கின்றேன். அக உலகில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். புற உலகம் என்னை சுற்றி. அக உலகில் நான் தனியாக. இந்த உணர்வு தியானத்தின் அடிப்படை உணர்வு. எந்த எண்ணம் வேண்டுமானாலும் வரட்டும், எழட்டும், நமக்குள் உழவட்டும். நீங்களும் அதனோடு இருந்து கொள்ளுங்கள். அது குறித்து எந்த கட்டுப்பாடும் தடையும் உங்களுக்கு இல்லை. அந்த சுதந்திரத்தை உணருங்கள். எண்ணங்கள் குறித்து உங்களுக்கு முழு சுதந்திரம், அதை உணருங்கள். தூக்கம் குறித்து முழு சுதந்திரம், அதை உணருங்கள். தூக்கம் வந்தா நான் தூங்குறேன். மூச்சை கவனிக்கிறதா மனம்? கவனிக்கட்டும். எது வேண்டுமானாலும் நிகழட்டும். 2 கண்டிஷன்ஸ். கண்ணை மூடி இருக்கணும், அதிட்டானம். ஆக உலகத்துல இருக்கிறோன்ற உணர்வு ரொம்ப முக்கியம்.
அதிட்டானா உறுதியாக இருக்க வேண்டும். அதிட்டானாவின் உறுதி குலையக்கூடாது. கண்கள் சமாதானத்தோடு மூடப்பட்டிருக்க வேண்டும். தியானத்தில் தொடர்ந்திருங்கள். அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். கண்கள் திறக்க வேண்டாம். தியானத்தில் தொடர்ந்திருங்கள். எப்போதும் அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து விட்டு அதன் பிறகு ஒரு நிமிடம் கழித்து தான் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதை ஏற்கனவே நாம் அறிவுறுத்தி இருக்கின்றோம். தியானத்தில் தொடர்ந்திருங்கள். அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து. தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மெதுவாக கண்களை திறந்து. தியானம் என்ற இயக்க ஓய்வு சமநிலையை மீட்டெடுக்க வல்ல அந்த ஒரு நடுநிலை தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயக்க நிலை, ஓய்வு நிலை. தியான நிலை என்பது இன்னொரு நிலை. எப்போதெல்லாம் இயக்க ஓய்வு சமநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அப்போதெல்லாம் தியான நிலை என்ற ஒரு நிலையை கொண்டு அதை நாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். இயக்கம் எல்லா நேரங்களிலும் சீராக இருக்காது. இந்த உலகம் அப்படியானது. இறைவன் நம்முடைய இயக்கங்களை சீர்படுத்தி தர வேண்டும். இயக்கங்கள் ஒழுங்காக இல்லை என்றால் ஓய்விலும் குறைபாடுகள் உருவாகும். ஓய்வு சரியாக இல்லை என்றால் இயக்கங்களில் குறைபாடு. இது இயல்பு. இது இயல்பின் இயல்பாக இருக்கிறது. எனவே தியானம் என்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கு. தியானம் என்பது எப்பெல்லாம் இயக்க ஓய்வு சமநிலையில பாதிப்பு ஏற்படுதோ அப்பெல்லாம் அதை பேலன்ஸ் பண்ணி விடக்கூடிய ஒரு நடுநிலை. இது ஒரு நுட்பம், இது ஒரு மருத்துவம். வாழ்வியலுக்கு நம்மை உயர்த்தக்கூடிய ஒரு மருத்துவம். வாழ்வியலை நிலை பெற்று இருப்பதற்கு உதவக்கூடிய ஒரு மருத்துவம். இது வாழ்வியலோடு தொடர்புடைய ஒன்று. அதனாலதான் இதை மருத்துவமும் சொல்ல முடியாது, வாழ்வியல்னு சொல்ல முடியும். இப்போ மனம் ரெண்டினுடைய ஆதிக்கத்தை குறைத்தல்,
மனம் ஒன்றின் வலிமையை அதிகப்படுத்துதல். இதுதான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ். மெடிடேஷனோட அப்ஜெக்டிவ் இதுதான். இப்ப இந்த இடத்துல மனம் 2 சில கேள்விகள் எழுப்பும். என்ன நீ பாட்டு கண்ண மூடி உட்கார்ந்திருக்க, ஏதாவது செய், ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லு, இறைவனுடைய பேரை சொல்லு, ஏதாவது ஒரு ஆட்டோ சஜஷன் சொல்லு, இதெல்லாம் சொல்லும். அதெல்லாம் வேணாங்க, நீங்க பாட்டு கண்ண மூடி உட்காந்து, எனக்கு எதுவுமே வேணாங்க. பர்பஸ் வந்து கண்ண மூடி இருக்கிறதும் அதிட்டானா. அடுத்து மனம் 2 இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லும். ஆன்மீகம் அப்படின்னாலே அங்க உன்னுடைய குரு யாரு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும். உன்னுடைய குரு யாரு? ஆன்மீகம் அப்படின்னாலே குரு இருக்கணுமா இல்லையா? உன்னுடைய குருவை பற்றி நீ என்ன மனநிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றாய் என்ற ஒரு கேள்வியை மனம் 2 எழுப்பும். இது ரொம்ப முக்கியமான ஒரு தந்திரம், மனம் 2னுடைய தந்திரம். இப்ப நீங்க ஏதாவது ஆன்மீக கருத்துக்களை பத்தி பேசுனீங்கன்னா உடனே கேட்பாங்க, உங்க குரு யாருங்க? யாருக்கிட்ட கத்துக்கிட்டீங்க? அக்குபஞ்சர்கிட்டே அது கேட்பாங்க. நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? எங்க படிச்சீங்க? தியானத்தை பொறுத்த வரைக்கும் இங்க குருவும் கிடையாது, யாரும் கிடையாது. இறைவனை தவிர குரு இல்லை. இறைவனே குருவாக இருந்து நம்முடைய சமநிலையற்ற தன்மைகளை சமப்படுத்தி தர அந்த ஞானத்தை இறைவன் தான் இறக்கினான். எனவே இங்கே குருவை பத்தின கேள்வி எல்லாம் கிடையாது. இறைவழி தியானத்தினுடைய அடிப்படையே இதுதான். இறைவனே குருவாக இருந்து நமக்கு இந்த ஆன்மீக நெறிமுறையை கற்றுக் கொடுக்கின்றான் என்பதில் எந்த சூழ்நிலையிலும் எந்த மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. தியானத்தை பொறுத்தவரை தியானத்துக்கு தயாராகுதல் என்பது மிகவும் முக்கியமானது. அக உலகில் திரும்பி நிலைத்திருத்தல், உடலை அதிஷ்டானாவில் நிலைப்படுத்தி இருத்தல், எண்ணங்களை எதிர்க்காமல், எண்ணங்களை கண்டுகொள்ளாமல் இருக்க பழகுதல், தூக்கம் வந்தால் தூங்குதல், உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்காமல் இருத்தல், இதெல்லாமே நம்ம பழகணும். இதெல்லாம் தியானத்தினுடைய உறுதியான அடிப்படைகள். இந்த அடிப்படைகள்ல கவனம் செலுத்துறது தான் தியானத்தினுடைய பெரும்பகுதி, தியான பயிற்சியினுடைய பெரும்பகுதி. உள்ள போய் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. போக போக இந்த தியரிஸினுடைய அடுத்தடுத்த உயர்நிலைகளை நாம் அறிந்து கொள்வோம். அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இறைவன் நாடினால் நமக்கு கிடைக்கும். இப்போதைக்கு இது போதும். நீங்க வீட்டில் என்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு காலையில ஒரு 1/2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கணும். தியானம் பண்றதுங்கிறத வந்து என்னுடைய ப்ரையாரிட்டி அப்படின்னு நீங்க நினைக்கணும். யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தியானம் கொடுக்க வேண்டியதை கொடுக்கும். நினைக்காதவர்களுக்கு அது பற்றி கருத்து கூற விரும்பவில்லை. நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கான கூலி நமக்கு உண்டு. நாம் செய்ய நினைக்கும் செயல்களுக்கான கூலி நமக்கு இல்லை. தியானத்தை பொறுத்த வரைக்கும் மனம் 2 பயங்கரமான ஒரு தந்திரத்தை பண்ணும். தியானத்தை செய்யலாம். நாளையிலிருந்து செய்யலாம், அடுத்த வாரத்திலிருந்து செய்யலாம், சாயங்காலம் செய்யலாம், ஒரே சத்தமா இருக்கு, இன்னும் ஒரு 1 ஹவர் கழிச்சு செய்யலாம், குளிச்சுட்டு செய்யலாம், சாப்பிட்டு செய்யலாம், தண்ணி குடிச்சிட்டு செய்யலாம், அங்க போய் செய்யலாம், இங்க போய் செய்யலாம். இப்போ கூட ரீசெண்டா சில ஆடியோஸ்லாம் நான் போட்டிருந்தேன், பழைய டிஎம்எஸ் லெசன்ஸ்ல இருந்து. அதுல ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அந்த ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடிடும். என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் பரவாயில்ல, குளிக்காம இருந்தாலும் பரவாயில்ல, பல்லு விளக்காம இருந்தாலும் பரவாயில்ல, எதா இருந்தாலும் பரவாயில்லைங்க, கண்ணை மூடி உட்காந்துருங்க. அவ்வளவு. அந்த 10 செகண்ட்ல கண்ணை மூடிட்டீங்கனாலே மனம் 2னுடைய சத்தம் குறையும். அக உலகத்துல மனம் 2டைய பேச்சு எடுபடாது. கண்களை மூடுதலில் தான் வெற்றி தொடங்குகிறது. உள்ளத்தை நோக்கி திரும்புவதில் தான் வாழ்வின் மாற்றம், வாழ்வின் உயர்ச்சி, சுகங்களுக்கான பாதையினுடைய தொடக்கம் அமையும். தியானம் எளிதல்ல. தியானம் எளிதானதுதான். ஆனால் எளிதாக இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்முடைய வாழ்வில் நாமே ஏற்படுத்தி கொண்டோம். எனவே அந்த லேசான தன்மையை அடையும் வரை நாம் சில மெனக்கெடல்களை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த மெனக்கெடல், அந்த ஒரு எஃபர்ட் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காலத்தின் கட்டாயம். இறைவன் நாடினால் அடுத்த வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே. குட் நைட்.